ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு கொரியன் கிரைம் த்ரில்லர் சீரிஸாக வெளியான ஆஸ் யூ ஸ்டூட் பை சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஹிடியோ கூட எழுதின நயமி அண்ட் கனுகோ அப்படின்ற நாவலை பேஸ் பண்ணி இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்த சீரிஸை எடுத்துட்டீங்கன்னா ஹுய்சோ G1 அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சீரிஸா இருக்கு. ஹுய்சோ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் கீப்பரா இருக்காங்க. G1 பாத்தீங்கன்னா ஒரு போல்டான ஒரு பெண்ணா இருக்காங்க. ஹுய்சோ ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இவங்களை அபியூஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவங்களோட சிறு வயதிலேயே பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா வந்து அவங்களோட அம்மா வந்து அபியூஸ் பண்றதை இவங்க பார்த்து வளர்ந்துருப்பாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ட்ராமா அப்படின்றது இருக்கு. சோ இவங்களால இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறாங்க. ஹுய்சோ பாத்தீங்கன்னா ஜீவானை சந்திச்சதுக்கு அப்புறமா அவங்க ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க. இவங்களோட சிறுவயது ட்ராமாவை சரி பண்றதுக்கான விஷயங்களை அவங்க ஹெல்ப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரச்சனை போல்டா எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கறதையும் சொல்லி தராங்க. பட் இருந்தாலுமே நிலைமை கைமீறி போக ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஹுய்சோவுடைய ஹஸ்பண்டை கொன்னுடலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த சீரிஸுடைய கதையே. இந்த சீரிஸ்ல நிறைய எபிசோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் அபியூஸ் அப்படின்னா எப்படி இருக்கும், டெய்லி லைஃப்ல ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேர் எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் படுறாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு எபிசோட்லயும் டென்ஷன் பில்டிங் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும். ஒய்ஃப் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலுமே நிலவு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் கைமீறி போற மாதிரி வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹார்ட் பிரேக்கிங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியும் இருக்கும். இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அது இந்த சீரிஸ்க்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு கேரக்டர் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த சீரிஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மொத்த சீரிஸே பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டரா வந்திருக்கு. கடைசியில் ஒரு எபிசோட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டென்ட் குறைவா இருக்க மாதிரியும் அது ஸ்ட்ரெச் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் தான் வருது. ஸோ ஒரு எபிசோடே வந்து குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. இந்த சீரிஸ்க்கான பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடர்கான இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஆஸ் யூ ஸ்டூட் பை சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6.75 out of 10.